8 முறை மாப்பிள்ளை தோழன் மணமுடிக்கும் பாக்கியம் கிட்டவே இல்லை. மணமகனாக ஊர்கோலம் சென்ற மற்ற மணமகன்களுக்கு 8 தடவை மாப்பிள்ளை தோழனாக நின்ற ஆடவர் ஒருவர் மனம் நொந்து வெளியிட்ட காணொளி ஒன்று அண்மையில் பலரின் கருத்தையும் கவர்ந்துள்ளது. இசாட் கைருடீன் என்ற பெயரில் டிக்டாக்கில் ஒரு காணொளி பதிவை செய்திருக்கிறார். முகமது இசாட் முகமது கைருடீன் என்ற இயற்பெயரை கொண்ட அந்த ஆடவர் 8 முறை மாப்பிள்ளை தோழனாக குடைப்பிடித்து சென்ற அவருக்கு திருஷ்டி ஏற்பட்டு விட்டதாகவும், அதன் காரணமாக இப்போது தம் காதலியே தம்மை விட்டு பிரிந்து போய்விட்டதாகவும் அவர் வேதனையோடு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். மாப்பிள்ளை தோழனாகவே காலம் போய்கொண்டிருக்கிறது. மாப்பிள்ளை கோலம் எப்போது என்ற சோகம் அவரது பதிவில் நிறையவே தென்படுகிறது. 3 முறைக்கு மேல் மணமகனுக்கு தோழனாக நின்றால் அந்த நபருக்கு மன வாழ்க்கைக்கான ஜோடி கிட்டுவதில் மிகுந்த காலதாமதமாகிவிடும் என்று பழங்காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வைத்தது பொய் இல்லை என்று இப்போது தமக்கு நன்கு உணர்த்தப்பட்டு விட்டது என்கிறார் இவர். முகமது இசாட்டிற்கு இப்போது வயது 30 ஆகிவிட்டது. 13 வருடங்களாக அவர் காதலித்த பெண்ணும் இப்போது உறவை முறித்து கொண்டு போய்விட்டதால் முன்னோர் எதையும் சும்மா சொல்லி வைக்கவில்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டாராம். புதிய காதலியை தேடி போனாலும் அந்த உறவும் நீடிக்கவில்லையாம். இதனால் மிகவும் மனமுடைந்த நிலைக்கு தாம் போய்விட்டதாகவும், இனி ஒரு காலும் யாருக்கும் மாப்பிள்ளை தோழனாக நிற்கப் போவதில்லை என்று தீர்மானித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.